ஊட்டி முட்டைகோஸ் பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டைகோஸ் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 1/4 கப்பு போல் பாசிப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் அடித்தா போதும். இல்லாட்டி ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடியே கூட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டைகோஸ் நல்லா வெந்துடும். பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து, கடுகு, சீரகம் 3 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பூண்டு அளவுக்கு தோலோடு தட்டி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு போட்டிருக்கோம் முட்டைகோஸில், அதனால் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச முட்டைகோஸ் பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். தண்ணி நான் அளவாக வச்சதுனால முட்டைகோஸில் தண்ணி இல்லை. 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். அதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு போல் தேங்காய் பூ திருகி போட்டிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட ஊட்டி முட்டைகோஸ் பொரியல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.